Chennai Silks. நம்மோடு காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் ஒருவராக இருக்கிற திருச்சி வேலுச்சாமி இணைந்திருக்கிறார். சார், இந்த தொடரும் புகைச்சல் தாவேக்கா தான் காரணமா? தாவேக்காங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால காங்கிரஸிலிருந்து தொடர்ந்து அந்த ஆட்சி அதிகாரத்து பங்கு கூடுதல் இடங்கிறங்கிற அந்த குரல் வந்துகிட்டே இருக்கா? அதாவதுங்க, அரசியலில் எல்லா கட்சியுமே அந்தந்த சூழ்நிலையில் தங்களுக்கு சாதகமாக என்ன வருகிறதோ அதை பயன்படுத்திக் கொள்ள நினைப்பாங்க. இது பொதுவானது. அதனால தாவேக்கா வந்திருக்கு, அதனாலே நீ எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம், இல்லைன்னாலும் எடுக்கலாம். இது நீங்க சொன்னதுல ஒண்ணு என்னன்னா, ராஜ கண்ணப்பன் நேற்று புதுக்கோட்டையில் பேசுகிற போது தொல்லையா இருக்குன்னு சொன்னாருன்னு சொன்னீங்க. அவர் பயன்படுத்தின வார்த்தை தொல்லை அல்ல, உயிரை எடுக்கிறாங்க சொன்னாரு. இப்பதான் கரெக்டா சொல்றீங்க. ஏன்னா அவர் எவ்வளவு ரொம்ப ஆழமான ஆளு, விவரமான ஆளு, அறிவாளி. அவர் தெளிவா சொல்லியிருக்காரு. உங்களுக்கு புரியல, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். உலகமே போட்டிருக்கிற காந்தியா இருக்கட்டும், நெல்சன் மண்டேலாவா இருக்கட்டும், இல்ல மாவீரன் அலெக்சாண்டரா இருக்கட்டும், இல்ல ஆபிரகாம் லிங்கனா இருக்கட்டும், இல்ல பேரழகி கிளியோபாட்ராவா இருக்கட்டும், இல்ல நம்ம அப்பா அம்மாவா கூட இருக்கட்டும், உயிர் இருக்கிறவர்கள் தான் விட்ட பாசம் பேசுறோம். உயிர் போயிட்டு அதை எடுத்து வெளியே சொல்லுவோம்ல, அது போல காங்கிரஸ்காரங்க உயிரை எடுக்கிறாங்கன்னா இப்போதே நடைபெணமாக திமுக ஆட்சி ஆகிவிட்டது என்பதை நாசுக்கா அவர் சொல்லியிருக்கிறாரு. புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சுக்கட்டும், புரியாதவங்க இப்ப நான் சொன்னதுக்கு அப்புறமா புரிஞ்சுக்கட்டும். அதுல நடுவுல இன்னொன்னு சொன்னீங்க, திமுக ஒருத்தர் சொன்னாரு வெறும் 1000 ஓட்டு 2000 ஓட்டு தான் இருக்கு, இவங்களை வச்சுக்கிட்டு நம்ம மாரடிக்கிறோம்னு சொன்னாருன்னு சொல்லி. 2000 ஓட்டு கூட வேணாம், வெறும் 1000 ஓட்டுலயே வச்சுக்குவோம். அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன், அந்த துரைமுருகன் எவ்வளவு ஓட்டுல ஜெயிச்சாரு? 700 ஓட்டுக்கு கீழே. ஆக காங்கிரசுக்கு வெறும் 1000 ஓட்டுன்னு கணக்கு வச்சா கூட உங்க பொதுச் செயலாளர் துரைமுருகனை ஜெயிச்சிருக்க முடியாது. இப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் எத்தனை இடம் போயிருக்கும்? அவருக்கு புரியறதுக்கு சொல்ற, வரலாறு தெரியல அவருக்கு. 1971 தேர்தலில் தான் இமாலய வெற்றி திமுக வந்தது. அதை மறக்க முடியாத, உன்னிப்பாக எல்லாரும் கவனிக்க வேண்டியது, வெறும் 1000 ஓட்டுகளுக்கு கீழே மட்டும் வித்தியாசத்திலேயே காங்கிரஸ் ஏறத்தாழ ஒரு 60 தொகுதிகளை இழந்தது, 60 தொகுதிகளை திமுக ஜெயிச்சது. அதனால எவ்வளவு ஓட்டு என்பதல்ல, அந்த ஓட்டு எங்க இருக்குங்கிறத வச்சுதான் இருக்கு. இந்த 1000 ஓட்டுனாலும் காங்கிரஸ் எதிராக போச்சுன்னா 2000 ஓட்டுகளை பிடிக்கணும். இதெல்லாம் அவருக்கு தெரியாம பேசுறாரு, அனுபவ குறைவு, அவ்வளவுதான். அதோட அவரு கண்ணப்பன் வந்து ரொம்ப ஆழமான ஆளுதான். அந்த காலத்துல ஜெயலலிதா தான் சொல்லிச்சு திமுக பார்த்து தீய சக்தின்னு சொல்லிச்சு. அதே வார்த்தையை தமிழ்நாடு முழுக்க கண்ணப்பன் பேசினாரா இல்லையா? அந்த தீய சக்தியோட சேர்ந்து உட்கார்ந்துட்டு இப்ப உண்மையை, காலம் கடந்தாவது உண்மையை சொல்றாரு. காங்கிரஸ்காரர்கள் உயிரை எடுக்கிறார்கள், ஆகவே திமுக இப்பவே இருந்தும் இல்லாத இடத்துக்கு போயிருச்சு என்றுதான் நான் பொருள் கொள்கிறேன். நீங்க வேற கேட்டா நீங்க அப்படி பொருள் கொள்றீங்க. ஆனா இன்னொரு அமைச்சர் ரகுபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, எங்களோட இருந்தாதான் யாரா இருந்தாலும் ஜெயிக்க முடியும், வெளியில போனா சீட்டும் கிடைக்காது வெற்றியும் கிடைக்காதுங்கிற ஒண்ணு சொல்றாரு. நாங்க ரொம்ப மைனாரிட்டி 96 இடங்கள்ல வெற்றி பெற்றப்ப கூட நாங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கல, இப்ப நாங்க 150 இடத்துல வெற்றி பெறுவோம், நாங்க எதுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்க போறோம் அப்படிங்கிறாங்களே. 96 இடத்துல திமுக ஆட்சியில் இருக்கிற போது ரகுபதி போல திமுக இருந்தாரா? எங்க இருந்தாரு அவரு? அதிமுக இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் அவர் மந்திரி ஆனாரு. அதிமுக அமைச்சர் மந்திரி ஆனாரு. இன்னைக்கு ஒரு காலேஜ் வச்சிருக்கிறாரு. அந்த காலேஜ் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பேரு ஜே இன்ஜினியரிங் காலேஜ். கரெக்டா? ஆக அவங்க சந்தர்ப்பம் பார்த்து ராஜகண்ணப்பன் இவங்கெல்லாம், ரகுபதி இவங்கெல்லாம் அழகா இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு 10-20 நாள்ல முடிச்சிருவாங்க கதையை. வாழ்க அவருடைய பணி. சார், காங்கிரஸ் கட்சியிலே 2 அணி இருக்குன்னு சொல்றாங்க சார். தமிழக வெற்றி கழகத்தோடு சேரணும்னு ஒரு அணி சொல்றாங்க, இல்ல திமுகவில் தான் தொடரணுங்கிறாங்க. இப்ப எம்பிக்கள் ஆனவங்கெல்லாம் நம்ம எம்எல்ஏ வர வேண்டியதில்லை, அதனால தாவேக்கான்னு சொல்றாங்க. இப்போ உங்களை போன்றவர்கள் நீங்க தேர்தலில் முடி போட்டிட்டீங்க, ஒரு கசப்பான அனுபவத்தை நீங்க நிறைய இடங்களில் பதிவு பண்ணிருக்கீங்க. இப்போ நீங்கள்லாம் தேர்தலில் போட்டியிட போறதில்லை, அதனால திமுக கூட்டணி வேண்டான்னு பேசுறீங்கன்னு சொல்றாங்களே. அப்படியா? தேர்தலில் போட்டியிட மாட்டேன் யார்கிட்ட உங்ககிட்ட சொன்னானா? போட்டியிடுவோமா இல்லையா என்பது அது அவருடைய விருப்பம். நான் போட்டியிடலாம் அல்லது இல்லாம இருக்கலாம். அதுல நடக்கிற சில கசப்பான அனுபவங்களை சொல்வது அடுத்த தலைமுறை பிள்ளைகள் தெரிந்து கொள்ளணும் என்பதற்காக. நாங்க சொல்வது வெற்றி தோல்விக்காகவே அல்ல. நான் இன்னொன்னு சொல்றேன், நீங்க வெற்றி திமுக சேர்ந்தாதான் ஜெயிக்கும், நீங்க தேர்தலில் நிக்கலன்னா திமுகவை காங்கிரஸே ஆதரித்தாலும் இன்றைக்கு இருக்கிற நிலைமையில மோசமான தோல்வியை திமுக சந்திக்க போகிறது. இன்றைக்கு எழுதி வச்சுங்க, 3 மாசம் கழிச்சு நம்ம திரும்பி பேசுவோம். ஏன்னா மக்களுக்கு ஆட்சியின் மீது எப்படிப்பட்ட, வீட்டுல ஒரு 7 வயசு பெண் குழந்தை வெளியே போனா திரும்பி வீட்டுக்கு வர்றவர்களும் அடிமையுடைய மடியில அப்படியே நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்கிறதுன்னா
உங்களுக்கு இல்ல சார், இத பாத்துக்கிட்டு இருக்க தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியுதுல்ல, அவங்க எப்படி ஆதரிப்பாங்க? திமுக 50 வருடம் 60 வருடம் திமுக இருந்தவனே இந்த தடவை திமுக ஓட்டு போட மாட்டான், எழுதி வச்சுங்க. நன்றி சார், இணைப்பில் வந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.